அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். எங்கள் ஊர் பக்கம் ரசம் இது சூப்பராக இருக்கும். இது ரசம்னு சொல்ல மாட்டோம், சூப் ரசம் தான் சொல்லுவோம். சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானவை மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, காய்ந்த மிளகாய் 1, கொரப்பாக ஒரு பல்ஸு விட்டு அரைச்சிக்கணும். எப்போதுமே பூண்டையும் அந்த மிளகு ஜீரகத்தோடு போடக்கூடாது, ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். அதனால் மிளகு ஜீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை நுணுக்கிட்டு அதன் பிறகு பூண்டு 1 எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு உரித்து இதில் போட்டு ஒரு பல்ஸு விட்டு இதையும் அந்த மிக்சி ஜார் மூடிலேயே அந்த விழுதை எடுத்திருக்கேன். நீங்கள் உரலில் நுணுக்கிறதா இருந்தாலும் நுணுக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிப்பேன். அதன் பிறகு 2வது முறை கரைக்கும் போது 2வது தக்காளியை மிக்ஸ் பண்ணி கரைச்சிப்பேன். இல்லை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி எடுத்திருப்பேன். 1 டம்ளர் அளவுக்கு கம்மியாகவே தண்ணி விட்டு நல்லா கையால் அதை மசிச்சு விடணும். அந்த தக்காளி எப்போதுமே இப்போ உள்ள தக்காளிலாம் பெங்களூர் தக்காளியாக இருக்கனால மசியாது. நாட்டு தக்காளியாக இருந்தால் மசிச்சு வந்துடும். நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கங்க. அப்போ தான் நல்லா அதை வடிகட்ட போகிறோம். அதனால் அந்த ஜூஸியாக உள்ளதை நம்ம எடுக்கணும். நல்லா கையால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு விடணுமோ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. 2வது நான் வடிகட்டும் போது 2வது தக்காளியை எடுத்துப்பேன். அப்படி செய்யும் போது தான் அந்த ஜூஸ் நமக்கு அந்த தக்காளியோட ஜூஸ் நல்லா கிடைக்கும். நமக்கு சூப்பராக இருக்கும். சகர் நேரத்துக்கு செய்திருக்கேன். நமக்கு உடம்பு முடியல, அதனால் இதே மாதிரி வைத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சகர் செய்கிறதுக்கு இந்த ரசம் சூப்பு செய்தேன். சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் பருப்பு 3 டீஸ்பூன் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது வேக வச்சு அந்த தண்ணி வச்சுருக்கேன். அந்த பருப்பை மிக்சி ஜாரில் ஆற விட்டு அதையும் அரைச்சி இதோடு தான் சேர்ப்பேன். இப்போ அதில் அந்த தக்காளி ஜூஸை ஒரு 3 முறை நல்லா மசிச்சு விட்டு அந்த ஜூஸை எடுத்துக்கணும். ஜூஸுன்னா அந்த புளி கரைச்சலையும் அந்த தக்காளி கரைச்சலையும் எடுத்துக்கணும். இது ஜூஸியாக இருக்கும்னு ஜூஸியாக கரைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தேவையானவை ஒரு நாளைக்கு ரசம் செய்து பாருங்கள். இல்லைன்னா மட்டன் கறியோ சிக்கன் கறியோ வைக்கும்போது இந்த ரசம் கண்டிப்பாக வைங்க, சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் போட்ட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது போட்டால் தான் இந்த ரசம் தூள் கலப்போம். உப்புலாம் காரம் புளிப்புலாம் கடைசியாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பருப்பு தண்ணியும் ஊற்றுறேன். 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள் சிறிது, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்து நம்ம விழுது அரைச்சிருக்கோம் இல்லையா, மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் பூண்டுலாம், அந்த விழுதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு இந்த ரசம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் அந்த ரசம் சூப்பை இதில் ஊற்ற வேண்டியது தான். இதில் பருப்பை ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி அதையும் இதில் சேர்த்துருப்பேன். இப்போ நல்லா வதக்கிக்கங்க. வதக்கி விட்டு இந்த விழுதை நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு தக்காளி புளி கரைச்சலை இதில் ஊற்ற போகிறோம். அருமையான ரசம். கொஞ்சம் குலைவாக சாதம் வடிச்சிட்டு இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வாசகம் சொல்லிடுறேன், ரமலான் வாசகம். ரமலானில் ஒருவரின் நற்செயல்களில் ஏற்படும் மாற்றத்தை கேலி செய்யாதீர்கள். மக்களின் இதயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவே ரமலான் வந்துள்ளது. இந்த ரமலான் நம்மை அல்லாவிடம் மேலும் நெருக்கமாகட்டும். யா அல்லாஹ், எங்களது நோன்பு நற்செயல்கள் பிரார்த்தனைகள் ஏற்று எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன். இது நல்லா நுரைச்சி வந்தோடனே உப்புலாம் தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அந்த பருப்பையும் ஆற விட்டு அரைச்சி அந்த விழுதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நுரைச்சி ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். நல்லா அந்த நுரைச்சிக்கிட்டு நல்லா கொதி வருது, இன்னும் ஒரு கொதி கொதி தான் அடுப்பை ஆஃப் பண்ணேன். நுரைச்சிக்கிட்டு வரும்போதே ரசம் நம்ம ஆஃப் பண்ணுவோம். இது கொஞ்சம் கொதி 2 கொதி வருணுது. இப்போ இந்த கொதி வர ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும்.
சூப்பரான அருமையான எங்கூர் பக்கம் ரசம் சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரசம் சூப்பு ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி செய்து நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊற்றும் போதே கம கம கமன்னு வாசனை தாங்கலை. இன்றைக்கி ரசம் மட்டும்தான் செய்து நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் எதுவுமே செய்யலை. கஞ்சும் துவையலும் மட்டும் சாப்பிட்றேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.